இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான ரெசிபி. சோழ பாண்டிய காலத்துலேருந்து பண்ணுற ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா கோவில் பிரசாதமாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அது மட்டும் இல்லை, ராஜ விருந்தாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சம்மர் காலத்தில் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வயிறுக்கு எதமான ஒரு சாப்பாடை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபாஸ்டிங் டைமில் சாப்பிட்ருக்காங்க. என்னடா இவ்வளோ பெரிய ஸ்டோரி பில்டப் பண்ணி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேங்காய் பால் சாதம் தான். இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறோம் யார் கேட்டிங்கன்னா திருமதி வெங்கடலக்ஷ்மி. இந்த தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முதல்ல நெய்யை ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்குவாங்க. பட் என்னோடய ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு எடுத்து வதக்கிடுவோம். நெய்யும் இஞ்சி பூண்டும் வதக்கிறதுல வீடே நல்லா நெய் வாசமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் வந்து கேட்பாங்க, என்ன இன்றைக்கி உங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதமாக நெய் ஊற்றி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த அளவுக்கு மனமாக இருக்கும். இதில் வந்து ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா அந்த பட்டர் பீன்ஸ் தேங்காய் பால் சாதத்தில் போடும் பொழுது அந்த பட்டர் பீன்ஸோட சாஃப்ட்டும் சாதத்தோட மென்மையும் அந்த தேங்காய் பாலோட வாசமும் அந்த முந்திரி பருப்போட ஒரு மொறுமொறுப்பும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்குவத்தை பற்றி பேசலாம். ஒரு அருமையான ரெசிபி, அதுவும் உங்களுக்கு வந்து நான் படித்த விஷயமும் சொல்லியிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணலாம். ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ரெண்டாவது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்த டிஷ்ஷு. இதில் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா பட்டர் பீன்ஸ் போட போகிறோம். வேறு என்ன பக்குவம் நீங்கள் முக்கியமாக அந்த தேங்காய் பால் சாதம் பண்ணும்போது பண்ணுறீங்க? அதாவது இந்த தேங்காய் பால் எடுக்கிற பக்குவம், அந்த ரைஸ் போடுற பக்குவம், அதை பற்றி எதுவும் வச்சு தேங்காய் பால் சாதம் வந்து சில பேர் பச்சரிசியும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ ஜீரக சம்பாவில் பண்ணுவோம். டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ரொம்ப நல்லா இருக்கும், மனமா இருக்கும். ஜீரக சம்பா ரைஸே உங்களுக்கு நல்ல வாசம். அதனால ஜீரக சம்பால நம்ம பண்ண போறோம். இப்போ தேவையான பொருட்கள் பாத்துருங்க. 250 கிராம் பெரிய வெங்காயம் அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 15 மிளகா பச்சை மிளகா கீறி வச்சுக்கணும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை அப்படி ஆஞ்சி வச்சுக்கணும். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு, சோம்பு 1 ஸ்பூனு, முந்திரி பருப்பு தேவைக்கேற்ப வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 4 ஸ்பூனு, தேங்காய் வந்து 2 தேங்காய் எடுத்து துருவி பால் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப, 2 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸுக்கு 1/2 டம்ளர் RKG நெய், பட்டர் பீன்ஸ் 1/4 கிலோ. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம கடாயை வச்சுட்டோம். இப்போ நம்ம நெய் ஊற்ற போகிறோம். நெய் தான் இதில் ஃபுல்லாக, ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, நெய் தான் ஃபுல்லாக. அப்போ நெய் ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். நம்மக்கிட்ட இருக்க RKG நெய். ஓகே ஓகே. போதுமா? போதும் சார். சரி, இதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுப்பை வச்சு வச்சிடலாம். சரி, ஓகே. இப்போ அடுப்பை வச்சு வச்சு ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? இப்போ வந்து தாளிப்பு போடுறீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி இந்த அரிசி ஊற வச்சிருக்கீங்க, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. நல்லா 2-3 கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். 1/2 மணி நேரம். ஆமா. சரி, எத்தனை கப் போட்டுருக்கீங்க சொன்னீங்க? 2 டம்ளர். 2 டம்ளர். சரி, ஓகே. நம்ம நார்மல் காஃபி டம்ளர்ல ஒரு 2 டம்ளர். ஓகே. இதே இந்த அரிசியை வந்து 1/2 மணி நேரம் சொல்றீங்களே, ஒரு 10 நிமிஷம் கம்மியா ஊற வச்சுனா என்ன ஆகும்? ஒரு மாதிரி சாதம் வந்து நறுக்குன்னு இருக்கும். ஓகே. நல்லா ஊறினாதான் அது ஒரு பதமா இருக்கும். புரியுது. ரைஸ் நெய் சூடாயிடுச்சு. சோம்பு இந்தாங்க, நல்லா இந்த ஒரு ஸ்பூனுக்கு. வெரி குட், சூப்பர். சோம்பு போடணும். ஓகேங்களா? இது போதும். அடுத்தது பட்டை, கிராம்பு. அதான் பக்கத்துல இருக்கிறதுக்குங்க. அதாங்க. ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு, ஓகே, ஒரு 2 பீஸ் பட்டை இப்படி உடைச்சு போடணும். சரி, ஓகேங்களா? சோ இதெல்லாம் வாசத்துக்காக போடுறோம். வாசத்துக்கு பிரிஞ்சில போடுறது இல்ல, நீங்க போடுறது இல்ல. அது வந்து பிரியாணி ஆயிரும். தேங்காய் பால் சாதத்துக்கு போடக்கூடாது. இல்ல, சில பேர் வந்து பிரியாணி கூட போடுறது இல்ல. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்படி போடணுமா? இப்படி போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதுசா இருக்கு. போகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். என்ன காஞ்சிருச்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 4 ஸ்பூன். சரி, ஓகே. 4 டீஸ்பூன் கவுண்ட் பண்ணி போட்டுருக்கேன். ஆமா. ஓகே. என்ன காரணம் எடுத்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்? அதுதான் அப்பதான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா இருக்கும். ஓகே. ஆனியன் அதுக்கு அப்புறம் தான் போடணும். ஓகே. என்னோட மெத்தட் இது. ஆமா. அதனாலதான் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் செய்யற தேங்காய் பால் சாதம் அடிச்சிக்க முடியாது. எனக்கு பிடிச்ச ரெசிபி, இதை கண்டிப்பா நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க.
கண்டிப்பா பாருங்க எல்லா பக்கமும் நல்லா இருந்துச்சு பாருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒண்ணு போல இருக்கு எல்லாம். ஓகேங்களா? எனக்கு அப்ப வதக்கிட்டு காமிங்க. இப்ப அடுத்தது நம்ம ஆனியன் போட போறோம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சரி, ஓகே. வெங்காயம் போட்டுருக்கோம். ஓகே. இதுக்கப்புறம் இது கொஞ்சம் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கவும் புதினா, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போடணும். நம்ம சேனல்ல நிறைய ஊருக்கு போய் டிராவல் பண்ணி ரிசீவ் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறேங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக உங்களை தேடி நான் வருவேன். இப்பயும் நான் சொல்கிறேன், நம்ம ஊர் சைடில் இந்த மாதிரி நல்ல ஒரு தரமான ரெசிபி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னா அப்போது நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டோம். சரி, ஓகே. ஓகேங்களா? இந்த வெங்காயம் இந்த கலர்ல வதக்குனாதான் அந்த பச்சை வாசம் வெங்காயம் இதுல சேராது. ஓகே. அப்பதான் இந்த தேங்காய் பால் சாதத்துல வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. 80% வதங்கிருச்சு, நல்லாவே வதங்கிருச்சு. அப்படிதான் வதக்கணும். இப்ப அடுத்தது இந்த மல்லித்தலை போட்டுறோம். நல்லா இந்த மல்லி, அப்புறம் வேற என்ன போட்டீங்க? மல்லியும் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரு பிடிச்ச பொடி போட்டிருக்கோம். அது போட்டு ஒரு இது பண்ணிட்டு பச்சை மிளகாய் போடுவோம். பச்சை மிளகாய் இப்ப போடணும். இது ஒரு பெரட்டிட்டு இதோட ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பச்சை மிளகா ஒரு 15 மிளகா நறுக்கி வச்சிருக்கோம். 2 கீறி வச்சிருக்கோம். இதை போட்டுடணும். இதுதான் காரம். இஞ்சி பூண்டும் இந்த மிளகா வந்து அந்த சாதத்துக்கு காரம் கொடுக்கும். அவ்வளவுதான். வேற எந்த இதுவும் நம்ம போட போறது இல்லை. இப்ப புதினா போட்டணும். ஒரு பிடிச்ச பொடி போடணும். ஒரு பிடிச்ச பொடி புதினா போட்டுடணும். ஓகேங்களா? அது ஒரு பொடி போடணும். அவ்வளவுதான். ஒரு பொடி புதினா போட்டா நல்லா வாசம் கொடுக்கும். வாசம். இப்போ இந்த புதினா போடவும் நல்லா எல்லாம் சேர்ந்து வதங்குது பாருங்க. ஓகே. இந்த டயத்துல நம்ம முந்திரி பருப்பு போடணும். ஓகே. முந்திரி எவ்வளவு போடுறீங்க? முந்திரி பருப்பு ஒரு ஒரு பிடிச்ச நல்லா அந்த முந்திரி பாத்தீங்கன்னா நல்லா முழு முந்திரி தான் போடணும். அரை முந்திரி எல்லாம் போடக்கூடாது. ஓகே. முழு முந்திரி. அது சாப்பிடும் போது அந்த வாயில நல்லா இருக்கும். முழுசா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இன்னொன்னு இந்த டைம்ல போட்டா அது முந்திரி வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நல்லா சாதம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் போட்டா நல்லா இருக்கும் பாருங்க. நெய்யில நல்லா வதங்குது. ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ இதுக்கு தேங்காய் பால் ஊற்ற போறீங்களா? ஆமாம். அந்த தேங்காய் பால் பக்கம் எப்படி அரைச்சி எடுத்துருக்கீங்க? தேங்காய் பால் 2 பால் தான் எடுக்கணும். 2 பால் தான் எடுக்கணும். முதல் பால் நல்ல திக்கா எடுத்துடணும். அடுத்த பால் ஒன்று எடுக்கணும். அவ்வளோதான். 2 பால் தான் எடுக்கணும். முதல் பால் திக்கா, அடுத்த பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு பால். அவ்வளோதான். 2 பால் தான் எடுக்கணும். இது திக் பால் நினைக்கிறேன். 2 பாலுமே அதுதான். இதுதான். அவ்வளோதான். சரி, அப்போ எனக்கு வதக்கிட்டு காமிங்க. இந்த வதக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த ப்ரௌனிஷ் வரட்டும். ஓகே. முந்திரி பருப்பு சரி. இப்போ பாருங்க எல்லாம் கலந்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பட்டர் பீன்ஸ் போட போறோம். ஓகே. அது காமிங்களே. இங்க பாருங்க எல்லாம் எப்படி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்படி வறுத்திருக்கு பாருங்க. வதங்கி இருக்குன்னு. வெரி குட். இந்த டயத்துல நம்ம இந்த பட்டர் பீன்ஸை போடலாம். ஓகே. இந்த பட்டர் பீன்ஸ் எப்படி வேக வைக்கல? இல்ல, பச்சை தான். நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இல்ல, பச்சை தான். ஓகே. நல்லா கழுவி வச்சிருக்கேன். இது இந்த பட்டர் பீன்ஸ் போடுறதுலாம் டேஸ்ட் மாறுமா இல்ல கடிச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். சாப்பிட நல்லா இருக்கும். இது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஓகே. அதான் சொன்னேன்ல, இது எங்க மாமியாரோட கைப்பக்குவம். ஓகே. நல்ல அவங்க சமையல், இந்த பாசிப்பருப்பு உருண்டை இதெல்லாமே நல்லா அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்படிங்களா? ஆமா. பாசிப்பருப்பு உருண்டை, தேங்குழல் முறுக்கு புளியறது எல்லாமே அவங்க சொல்லி சொன்னீங்கல்ல? ஆமா, சொன்னேன்ல. இப்போ இந்த டபுள் பீன்ஸ் இந்த இடத்துல இப்படி போடுறோம்ல? ஆமா. அப்படி போடும்போது நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கும்போது வெந்துரும். நல்லா வெந்துரும். மாவு மாதிரி இருக்கும். சரி, நல்லா வெந்துரும். இப்போ நம்ம உப்பு போட போறோம். இப்போ எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இதோட கலக்கிறதுக்கு நம்ம உப்பு டிஃபன் பாக்ஸ் மாதிரி உப்பு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த தேங்காய் பால் ஊத்த போறீங்கல்ல? ஆமா. இந்த தேங்காய் பால் ஊத்தும் போது 2.5 கப் அரிசிக்கு எவ்வளவு தேங்காய் பால் ஊத்துறீங்க? 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பால். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர். 2 ஜீரக சம்பா ரைஸ்க்கு. அப்ப 2னா எத்தனை கப் போடுது? 5 6 7 டம்ளருக்குள்ள ஊத்தணும் தண்ணி. 5 6.5 டம்ளர். 6 டம்ளர் ஊத்தணும். கொஞ்சம் வீக். அப்ப எத்தனை தேங்காய் போட அரைச்சீங்க? 2 தேங்காய். 2 தேங்காவுக்கு ஊத்துங்க. இப்போ
1 1 2 3 4 5 நோடி மொத்தம் ஊத்திட்டு 2 தான் சார் ஊத்திருக்கேன். இல்ல சும்மா சொல்றேன் நானே. மொத்தமா ஊத்திட்டு நீங்க காமிங்க. பால் பாருங்க இந்த திக்கு இருக்கணும். ஓகே. ரொம்பவும் தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. 2 பால் தான் எடுக்கணும். அப்பதான் அந்த சாதம் ரைஸோட நல்லா ஒட்டி நல்லா இருக்கும், ஒட்டி இருக்கும். ரொம்பவும் தண்ணியா இருந்தா சாதம் ஒட்டாது. அந்த மாய்ஸ்சர், அந்த தேங்காயோட தன்மை ஒட்டி இருக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஊத்திட்டோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இப்ப இது வந்து பொங்கணும், கொதிக்க கூடாது. பொங்கல் அப்படியே பொங்கி வரும்போதே நம்ம ரைஸை போட்டுறணும். அதோட பதம் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து நொற வரும்போதே ரைஸை போட்டுறணும். அதாவது வீட்டில் ரசம் செய்யும் போது அந்த நொறையோட நம்ம இறக்கிடுறோம் பார்த்தீங்களா, அந்த டயத்தில் நம்ம ரைஸை போட்டுறோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான். ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி வடிகட்டலாமா? வடிகட்டணும். சரி, இப்போ பாருங்க நொற வந்துருச்சு. இந்த டயத்தில் கொதிக்க ரொம்ப கொதிக்க விடாம இப்போ நம்ம ரைஸை போட்டுறணும். ஓகே. ஸோ இந்த பக்கம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதுதான் மெயின் பக்கம். இப்போ பாருங்க, இப்போ இந்த ரைஸை போட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே. இது போடுறத ஒரு பக்கமா போடாம இப்படி எல்லா பக்கமும் சுத்தி போடணும். ஓகே. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் நம்ம விட்டு எல்லாமே போட்டாச்சு சரியா? அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது, எல்லாமே போட்டோம். அவ்வளவுதான், சிம்பிள் தான். தம் பண்ற பக்கம் எந்த ஸ்டேஜ்ல வந்து போடுவீங்க? தண்ணி எல்லாம் ஃபுல்லா வரவும் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் தண்ணி இருக்கணும். சாதத்துக்கும் அந்த தண்ணிக்கு கொஞ்சோண்டு இருக்கணும். அப்ப தம்ல போட்டு விட்டுறணும். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ், நிறைய ரெசிபி கொடுத்துருவேன், நிறைய பேர் நல்லா இருக்கு சொல்றீங்க, இதெல்லாம் ஓகே. பட் எனக்கு ஒரு மைலேஜ் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தண்ணி நல்லா வத்திருக்கு. இந்த இது கரெக்டான பக்குவம். இப்ப பாருங்க கொஞ்சம் இது மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரெக்டா இது போட்டுறலாம், தம் போட்டுறலாம். ஆனா கலரும் மாறுது. கலர் மாறி குக் பண்ண எப்படி இருக்குமோ அது. ஆமா கலர் மாறி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி ரோஸ் கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க. ரோஸ்னா ரோஸ் இல்லங்க, ரோஸ் கலர்ல ஒரு மாதிரி அந்த தேங்காய் குக் பண்ணா எப்படி வரும் அந்த கலர், அந்த தேங்காய் பாலோட கலர் அது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இப்படி கரெக்டா ஈவனா பண்ணிட்டு நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இந்த தட்டை போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓகே. அடுப்போட ஃப்ளேம் எப்படி இருக்கணும்? சிம்ல இருக்கணும். ஓகே, நல்ல சிம்ல இருக்கணும். நான் உங்க சார்பில் இருந்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் கேட்டேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. ஆமா ஆமா, நீங்க சொன்னது 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி, ஓகே, தம் ஓபன் பண்ண போகலாம். அந்த ரைஸ் வந்து அந்த நல்லா அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம சொன்னதுக்கு மேல எல்லாம் பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாம தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு இந்த சாதம் நீங்க சொல்லும் போது பார்த்தேன்னா நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க அந்த சாதம் நல்லா உதிரியா வருது. இந்த பாருங்க அந்த கலர் வந்து அந்த தேங்காவை குக் பண்ணா என்ன கலர் வருமோ அதே அந்த பதத்துக்கு வந்துருச்சு. ஆமா ஆமா. நீங்க தேங்காய் பால் வந்து அவங்க சொல்ற மாதிரி வந்து தண்ணியா ஊத்துனீங்கன்னா அப்படின்னா வெள்ளை கலர்ல வரும். ஆனா இந்த பக்கம் ஊறுகாய் இந்த பக்கம் வராது. அந்த 2 பால் எடுத்தா மட்டும்தான் இந்த பதம் வரும். ரைட். பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. நல்லா மாய்ஸ்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். அது ஜூஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. சரி, டன். கொடுக்கும்போது எனக்கு அந்த முந்திரியோட அந்த பட்டர் பீஸோட கொடுங்க. இதோ நான் சாதம் கிட்ட வந்து நல்ல வாசம் கமகமன்னு நல்லா வருது. இன்னொன்று இந்த சாதம் பாருங்க, நான் கையில் எடுக்கிறேன். அந்த ஈரத்தன்மையை பாருங்க, அந்த மாய்ஸ்சரை பாருங்க. இப்படி கையில் எடுத்தா அந்த மாய்ஸ்சர், நான் எப்பவுமே சொல்வேன், அந்த சாதம் ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி இப்படி எடுத்து கையில் உருட்டினா அப்படி சேரணும். அதுக்கப்புறம் அப்படி உடச்சிங்கன்னா அப்படி தூள் தூளாக அப்படி உதிரியாக வரணும். இதுதான் பக்குவம். இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த தேங்காய் பால் சாதம் சாப்பிடும்போது 2 விஷயம் வருது. 2 இல்லை 3 வருது. அந்த பச்சை மிளகாய் காரம் செய்யறது இது. இன்னொன்று பட்டர் பீஸ் வந்து நல்லா மெதுன்னு இருக்கு. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு லைட்டா அந்த கிரன்ச்சியோட இருக்கு. அது கடிச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. ஒரு சாஃப்ட் ஒரு முந்திரியோட பக்குவம். வெரி குட். நல்ல வாசம், நைஸ். இது குழந்தையில இருந்து எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். எல்லாருமே வயசானவங்கல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஓகே. ஆனா நான்வெஜ் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு வந்து நல்ல வாசமா இந்த மாதிரி ரெசிபியை கொடுத்தா நல்லா சாப்பிடலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு மட்டன் குருமா சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. நம்ம வீட்டில் பலகாரம் தான் பண்ணுவீங்க, இவங்க பலகாரம் பண்ணுறாங்க, சாம்பார் பொடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எனி டைம் என்ன எப்போ கேட்டாலும் கண்டிப்பாக அனுப்புவாங்க. என்னோட பேர்
வெங்கடலட்சுமி. நான் ரங்கநாயகி ஸ்நாக்ஸ் ஸ்ரீரங்கத்தில் வச்சிட்ருக்கேன். என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து 9944550122. அடிஷ்னல் நம்பர் வந்து 9659567975. நீ நம்ப கொடுத்து முடியுதுல தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நீங்கள் போட்டதை எப்படி கிள்ளி போட்டீங்க, நான் அள்ளி சாப்பிட்டேன். ஆமாம், அள்ளி சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்க தட்டு பாருங்க எப்படி காலி ஆயிடுச்சு. ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட ஒரு புது மக்களோட சந்திக்கிறேன். See you, bye, take care. Thank you so much.